புத்திசாலி எங்க இருந்தாலும் பொழைச்சுக்குவான். அதற்கு உதாரணமான ஒரு நல்ல கதை அப்படின்னே இருந்துட்டு சொல்லலாம். ஒரு சிறைக்கைதி சிறைச்சாலையில தன்னுடைய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்போ அவருடைய மனைவி இருந்துட்டு ஒரு கடிதம் இருந்துட்டு போடுறாங்க. நீங்க சிறைக்கு போன அப்புறமேட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு வறுமையின் கொடுமையில நடந்துட்டு சிக்கி தவிக்கிறேன். எனக்கு வருமானம் எதுவுமே இல்ல. குழந்தையை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டுக்கு பின்னாடி இருக்க நிலத்துல விவசாயம் செய்தாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னா, அது ஃபுல்லா பாறைகளால வந்து நிறைஞ்சிருக்குது. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு அந்த மனைவி லெட்டர் எழுதியிருக்காங்க. அத படிச்சு பார்த்துட்டு சிறைச்சாலையில இருக்க அந்த கணவர் வந்துட்டு பதில் லெட்டர் வந்துட்டு போடுறாங்க. அந்த கடிதத்துல வீட்டுக்கு பின்புறத்துல இருக்கிற நிலத்துல எதையுமே இருந்துட்டு செஞ்சிடாத. நான் கொள்ளையடிச்ச நகைகள் எல்லாமே புதையலா அங்கதான் இருந்துட்டு ஒளிச்சு வச்சிருக்கிறேன். நீ ஏதாவது செய்ய போய் அது எந்த இடத்துல நான் மறைச்சு வச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமலே இருந்துட்டு போயிடும். நான் சிறையில இருந்து வந்த உடனே அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். அது வரைக்கும் சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறை கைதி இருந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ சில நாட்கள் இருந்துட்டு போனது. சில நாட்கள் கழித்து திரும்பவும் இருந்துட்டு மனைவி கிட்ட இருந்துட்டு ஒரு லெட்டர் இருந்துட்டு வருது. அப்ப இருந்துட்டு திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டீமே இருந்துட்டு வந்துச்சு. வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க நிலத்தை இருந்துட்டு மிகப்பெரிய வாகனங்கள்லாம் வச்சு ஃபுல்லா தரமட்டமாக்கி கிளீனா இருந்துட்டு பண்ணிட்டாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி எந்த விதமான புதையலும் அங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி இருந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த கணவர் பதில் லெட்டர் இருந்துட்டு போட்டிருக்காரு. நீ கவலைப்படாத. நாங்க எந்த ஒரு புதையலுமே வந்துட்டு வைக்கல. நான் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதத்தையும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு படிச்சு பார்ப்பாங்க. படிச்சு பார்த்து தான் அனுப்புவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் கையில அந்த நிலத்த இருந்துட்டு சுத்தம் செய்யறதுக்கான காசு கூட இல்லைன்னு சொன்னேன். சோ அதை சுத்தம் செய்யறதுக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணதுதான் இது. இப்ப அந்த நிலத்துல இருந்துட்டு நீ விவசாயம் செஞ்சு நம்ம குழந்தைய இருந்துட்டு பாத்துக்கலாம் நான் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறைச்சாலை கைதி இருந்துட்டு சொல்லியிருக்கிறான். சோ நம்ம எங்க இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது இருந்துட்டு முக்கியம் கிடையாது. எங்க இருந்தாலும் நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு நமக்கு சாதகமா அந்த காரியத்தை இருந்துட்டு உருவாக்கி கொள்ள இருந்துட்டு முடியும். சோ நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை வைத்தே நம்மளுடைய முன்னேற்றமும் இருந்துட்டு இருக்குது. என்னால இது முடியல, என்னால இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு சொல்றதை விட்டுட்டு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்குமே இருந்துட்டு தீர்வுங்கிறது ஒண்ணு இருக்கும்.